இப்பொழுது மணப்பாடு மண்ணுக்கு புனித சவேரியார் பெருமை சேர்த்திருக்கின்றார். அந்த சவேரியார் 1542 பாதம் பெற்று நம்முடைய மக்களை இறைவனுடைய பாதத்திலே அர்ப்பணித்து இன்று வரை நம்மை பாதுகாக்கின்றார். அப்படிப்பட்ட சவேரியாருக்காக நமக்காக ஜெபிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆயர் ஸ்டீபன் அவர்களை வரவேற்பதும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுவதும் அவர்களுடைய ஆசிரியை பெறுவதும் நம்முடைய சிறப்பாகும். எனவே இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வருகை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்ற மேதகு ஆயர் ஸ்டீபன் அவர்களை இந்த மண்ணினுடைய பங்கு பணியாளர் என்ற அடிப்படையில் அன்போடு பொன்னாடை போற்றி வருக வருக என்று வரவேற்கின்ற அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய பெருந்தகை மேதகு ஸ்டீபன் ஆண்டனி ஆண்டகைக்கு மணவை மக்கள் பாச மகிழ்வோடும் நெஞ்ச நிறைவோடும் படித்தளித்த வாழ்த்துமுடன் கனிவிலும் மனத்தாழ்மையிலும் மங்காது மறைமாவட்டத்தில் ஜொலிக்கும் ஆயரே, குருத்துவத்திலும் ஆயரின் மகத்துவத்திலும் ஏழைகளையும் இறையாட்சி சமத்துவத்தையும் விரும்புவர் என்பதை நீர் பணியாற்றிய இடங்களின் இறை மக்களும் பவனி வந்த மறைமாவட்ட பல்வேறு நிகழ்வுகளுடைய பொறுப்பாளர்களும் அறிவர். ஆண்டுதோறும் அழகுடனும் அற்புத பொலிவுடனும் மலர்ந்திடும் எம் திருச்செலுவை மகிமை பெருவிழா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய எம்மில் தோன்றி வழி திருச்செலுவையின் பேரருள் எம்மில் வீசுவதில் மகிழ்கிறோம். செங்கம்பளம் விரித்து வருக வருக என சேயர் உவகையுடன் உங்களை வரவேற்கிறோம். தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இறையடியார் சூசைநாதரின் மதுவிலக்கு சபையை போதை நோய் நீக்கும் பணிக்குழுவாகவே அமைத்து ஏழை தாய்மாரின் குழந்தைகளின் இதயங்களில் நிறைந்திருக்கின்றீர். பணிகளால் உயர்ந்தவரே, இறை மக்கள் உள்ளம் கவர்ந்தவரே. பூனா ஆயர் வலரியான் டி சூசா அவர்களுக்குத்தான் சிங்கிங் பிஷப் என்ற சிறப்பு பட்டம் இருந்தது. வேலூர் மறை மாவட்டத்தில் ஆயர் சின்னப்பாவின் உருவாக்கத்தில் இறைவாழ்வை தொடங்கியதால என்னவோ அவரை போலவே செல்லுமிடமெல்லாம் சங்க இலக்கியங்களையும் திருக்குறள் திருமூலர் சிந்தனைகளையும் இறை திட்டத்தையும் கல்லஞ்சத்தை உடையவரையும் கடின பாவியரையும் கனிந்துருக்கி கவர்ந்தெடுக்கும் பாடல் பாடி இறைவன் உமக்கு கொடுத்த வரத்தால் தமிழக சிங்கிங் பிஷப்பாக பலம் வருவதில் தெய்வீக பலம் தருவதில் மகிழ்கிறோம். ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெயிப்பதற்கு சமம் என்கிறார்கள். அப்படியானால் குருத்துவ பயிற்சி காலம் தொடங்கி இன்று வரை உம் பதிவுகள் அழியாது முறியாது உம் முத்திரைகள். திரு ஓங்கி திறம் ஓங்கி செயல் யாவும் அறம் ஓங்கி நிற்பவரே, பொங்கியெழும் தமிழுணர்ச்சி உள்ளம் வான்போர் பொழிகின்ற தனித்தமிழ் மாட்சி உம் பேச்சு. நீர் வேண்டுவதோ இறையருளை நாளும் பொழுதும், விளைவதோ மனிதநேய செயல்கள் என்பதை உம் இறையாட்சி காலத்தில் பார்த்து பெருமிதம் அடைகிறோம். திருவிழாவின் தெய்வீக அருட்கொடைகளை 100 விழுக்காடு பக்தியோடு யாம் பெறுகின்ற வகையில் 400 தந்து இதயம் திறந்ததிலும் உங்கள் மனிதநேயம் கண்டோம். அழகுதற்கு இனியவரே, அணுகுதற்குரியவரே, விழா சிறப்பினில் நாங்கள் விழாதிருக்க எங்கள் குடும்பங்களுக்காகவும் தொழில் வளங்களுக்காகவும் திருச்சிலுவையின் மகிமை ஆராதனையிலும் திருப்பலியிலும் தாங்கள் எங்களுக்காக சிறப்பாக திருச்சிலுவை பக்தர்களுக்காக மன்றாட கேட்கிறோம். விழா நாளில் உதவ வந்த தந்தையர்களையும் அவர்களுக்கு எங்கள் நன்றி. 13/9/2025. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக மறைவட்டம் என்று இந்த மறைவட்டத்துக்கு பெயர் இருக்கிறது. எனவே மணப்பாடு மறைவட்டத்தை சார்ந்தவர்கள்தான் குறிப்பாக பலர் வந்திருப்பார்கள் என்றிருந்தாலும் பல்வேறு நபர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள்.
எனவே இந்த மனப்பாடு மறைவட்டத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அருட்தந்தை பேருத்தந்தை பென்சிகர் அவர்கள் கல்லாமொழியில் இருக்கின்றார்கள். எனவே மனப்பாடு இறைமக்கள் சார்பாக, மனப்பாடு பங்கு தந்தையர்கள் சார்பாக நம்முடைய தந்தை ஜேகர் அவர்கள் இப்பொழுது திரு பென்சிகர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள். கரவொலி எழுப்பி நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆயரை சந்திக்கின்ற நிகழ்வு, குறிப்பாக இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு குழு வேண்டும். அந்த குழு சிறப்பாக செயல்படுவதற்கு பல பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஆலய நிர்வாக குழு இந்த திருச்சிலுவை திருத்தலத்தை சிறப்பாக நல்ல முறையில் மேம்படுத்துவதற்காக உள்ள முயற்சிகள் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள்தான் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம்தான், ஆனால் அவர்களுடைய பணிதான் அதிகம். உழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி உழைத்து கொண்டிருக்கின்ற ஆலய நிர்வாக குழுவினர் சார்பாக 10 சபைகள் வைத்திருக்கின்றவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சபை, குறிப்பாக திவ்ய 5 திருக்காய சபை, 5 திருக்காய சபை நமக்கு பெருமையை, இந்த ஊருக்கு சிறப்பை கொடுக்கின்றது. அதனுடைய பிரசித்தியாக இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டீபன் அவர்கள் இன்று நாளையோடு அவர்கள் நிறைவு செய்கிறார்கள் தன்னுடைய பணியை. அவர்கள் இப்பொழுது ஆயருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார்கள். ஊர்நல கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நமக்கு சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற ஆயரை பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி தெரிவித்து இந்த கல்வி நிதியை கொடுக்கின்றார்கள். மணப்பாடு ஊர்நல கமிட்டியின் சார்பாக அருட்தந்தை கிராசியஸ் அவர்களுக்கு இந்த வெண்ணாடை பொருத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, புனித ஜோசப் ஆண்டவன் கொடுத்த ஒரு சூழல். கடலில் இருந்து தென்றல் காற்று மின்காற்றாக வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரே மணல் பரப்பு, மணப்பரப்பின் மேல் மக்கள் வெள்ளம். மிக சிறப்பாக திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட இந்த திருநாளில் அருமையாக ஆண்டவரை வாழ்த்த வந்திருக்கின்ற வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய மணப்பாடு இறைமக்களையும் அனைத்து பக்தர்களையும் உங்களை வழிநடத்துகின்ற தந்தை கிராசியோஸ், இன்னும் பல தந்தைகள், இங்கு வந்திருக்கின்ற தந்தைகள் அனைவருக்கும் நம்முடைய மறைக்கோட்டத்தின் முதல்வர் தந்தை பென்சிகர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அருமையான வார்த்தைகளை கூறி மிக சிறப்பான ஒரு வாழ்த்து செய்தியை எனக்கு அளித்தீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவரை போற்றுவதும் வாழ்த்துதலும் பாராட்டுவதும் மிகச்சிறந்தது. ஏனென்றால் அது இன்னும் இவர் பாராட்டிவிட்டால் இதற்கு மேல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இவர் இத்தனை செய்திருக்கிறார், இனிமேல் இதற்கு அதிகமாக நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு உற்சாகம் தருகிறது. எனவே மனதோடு அளித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். God bless you all. இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். எனக்கு உதவி செய்ய பிதாவுக்கும் சோதனைக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை
சிலுவை அமைந்ததுவே தற்போது சிலுவை வந்தடியார் ஒரு வாழ்வு மலர்ந்ததுவே அழகில்லா அன்பில்லாயிருந்தாலும் அவனும் இதயம் நமக்கேதான் சிலுவை குருதி சீரழிக்க இயேசுவை சீமஞ்சமானார் ஆதாமி சந்ததி மீட்பரையில் தாங்கிடும் பெருமை பெற்றதே கரத்தில் சமமாக நீதின் நிலையை நிறுத்தினது சிலுவையில் அறியப்பட்டு மரித்த பின் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நமக்கு மீட்பை கொண்டு வந்தார். அல்லேலூயா.
செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 23 முதல் 30 வரை. இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் லோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கின்றது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிலுவை நாதரில் வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் வாழ்த்துதற்கும் உரிய அன்பு இறை மக்களே, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு நமது மீட்பராக இருக்கிறார். உங்கள் அனைவரையும் வழி நடத்துகின்ற தந்தையர்கள் மற்றும் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற இந்த தந்தையர்கள், அருள் சகோதரிகள், ஊர் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்தை கூறி இன்றைய நாளின் பெருமையை பற்றியும் அரிய சிந்தனைகள் பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, கேரோ என்பது ஆசாமில் உள்ள 100 இனங்களில் ஒரு இனம். அந்த இனத்தின் தலைவன் அந்த இனத்தின் மதத்தையும் அந்த இனத்தின் பழுதற்ற இடங்களையும் பார்த்து கொண்டே இருந்தான். அஸ்ஸாமில் மக்கள் நாகரிகமற்றவர்களாக 19ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வந்த பொழுது இனத்திற்கு இனம் எப்பொழுதும் சண்டை ஏற்படும். எத்தனை பேரை கொன்றேன் என்று சொல்லி அந்த தலைகளை வீட்டில் வைத்து தங்களுடைய மார்பை தட்டிக்கொண்டு தங்களுடைய வீராப்பை எல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் மேநாட்டில் இருந்து வந்த வேத போதகர்கள் எல்லாரும் சேர்ந்து இரக்கம், கனிவு, மனிதநேயம், மன்னிப்பு இவைகளை பற்றி எல்லாம் பேசினார்கள். ஆனால் அது அவர்களுடைய காதுகளுக்கு எட்டவே இல்லை. 50 ஆண்டுகளாக அவர்களோடு பணி செய்தோம். யாருமே கிறிஸ்தவ போதனைக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் அவர்கள் இணங்கவே இல்லை. இறுதியில் ஒரு வேத போதகருக்கு ஒரு கொஞ்சம் வெற்றி கிடைத்தது. காங்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டு தலைவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டான். அவன் மனம் மாறி கிறிஸ்தவத்தை தழுவினான். அவனுடைய மனைவி, அவனுடைய குழந்தைகள், அவனுடைய வாழ்வை பார்த்த மற்ற மக்களும் அவனுக்கு பின்னாலே செல்ல ஆரம்பித்தார்கள். எனவே 2-3 ஆண்டுகளில் அந்த கிறிஸ்தவமானது தழைத்து ஓங்கியது. ஆனால் காங்கிங்
இவ்வாறு மனம் மாறிவிட்டால் அவன் மற்றவர்களை எல்லாம் மனம் மாற அழைக்கின்றான் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த இனத்தின் தலைவன் கோபம் கொண்டான். ஒரு நாள் எல்லா மக்களையும் அழைத்து அங்கேயும் அந்த இடத்திற்கு அழைக்கிறான். நீ கிறிஸ்தவத்தை நிராகரித்து விடு, அதை வேண்டாம் என்று சொல்லிவிடு, இல்லாவிட்டால் உன்னையும் உன் குழந்தைகளையும் உன்னுடைய நாங்கள் கொன்று விடுவோம் என்று பயமுறுத்துகிறார்கள். அவன் சொன்னான், நான் கிறிஸ்துவின் பாடுகள் பல ஏற்று இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்ததால் தான் விண்ணகமாட்சியுள் நுழையும் தகுதி பெற்றார். அன்புக்குரியவர்களே, சிலுவையில் உயிர் விட்ட இயேசு நம்மை அன்பு செய்கிறவர். நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாம் தன்னுடைய தந்தையிடம் எடுத்துச் சொல்பவர். இப்பொழுது நம்முடைய தேவைகளை அவருடைய பாதத்தில் வைத்து அவர் நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டும். அனைவரும் கைகளை குவித்துக் கொள்வோம். திருச்சிலுவை நாதனை தேடி வந்திருக்கின்றோம். அற்புதம் நடக்கின்ற நிகழ்வுகளே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மலைகளை நோக்கி கண்களை உயர்த்தினேன். எங்கிருந்து எனக்கு மீட்பு வரும்? விண்ணையும் மண்ணையும் உருவாக்கி ஆண்டவரிலிருந்தே மீட்பு வரும் என்ற வார்த்தை கேட்ப இதோ இந்த மலையில் வீட்டிலிருந்து நமக்காக ஆசீரை கொடுக்கின்ற அற்புத இயேசுவினுடைய திருச்சிலுவை நாதனுடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இந்த நேரம் அற்புதத்தின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டவர் நம்மோடு கலந்து வருகின்ற நேரம். மகனே மகளே என்று நம்பி வந்திருக்கின்ற உங்களை அன்போடு அழைக்கின்ற நேரம். ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். எதற்காக வந்தோமோ, எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி செல்வதற்காக ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை தொடுகின்றார், உங்களை குணப்படுத்துகின்றார், வல்லமை கொடுக்கின்றார். இந்த வளாக முழுவதும் திருச்சிலுவை நாதனுடைய கரங்கள் இதோ உங்கள் மீது இருந்த பற்றிக் கொண்டு இதோ உங்களை அணைத்துக் கொண்டிருக்கின்றார், அரவணைத்துக் கொண்டிருக்கின்றது. இயேசுவே, வல்ல தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, இந்த நேரத்தில் எழுத்தள்ளி வராரும் எங்கள் மத்தியிலே வாரும் என்று சொல்லுங்க. அற்புதத்தின் இயேசு நம் மத்தியில கடந்து வரப் போகின்றார். ஆசீரை அள்ளித்தரப் போகின்றார். நாம் விரும்பி கேட்கின்ற ஒவ்வொரு வரங்களை மட்டுமல்ல, நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்து நம்மை நிரப்ப போகின்றார். நம்முடைய குடும்பம் சமாதானத்தால் நிரம்ப போகின்றது. நம்முடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட போகின்றது. நம்முடைய உடல் உள்ள சுகம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகின்றது. ஆண்டவரிடம் நன்றி செலுத்துவோம். இடத்திற்கு என்னை அழைத்து வந்தீரே, என்னை அழைத்து
தளபதி நமக்கு நன்றி ஐயா. இந்த மாலை நேர வழிபாட்டிலே ஆயிரோடு கலந்து கொண்டு இதோ அற்புத ஆட்சியை செய்கின்ற இயேசுவினுடைய அந்த ஆசிரியரை பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நன்றி இன்னும் அதிகமாக சத்தமாக எழுப்பப்பட வேண்டும். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. திருச்சிலுவை நாதரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. திருச்சிலுவை நாதையும் ஏக அடைக்கலமே என் ஏக நம்பிக்கை வாழ்க என்று சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை என்று சொன்னது போல நமக்கு குறைவில்லை, நமக்கு நிறைவாக நாட்டை கொடுப்பார். நான் கொண்டாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் வேண்டுதலுக்கு இதோ என் மனதிற்கு திடமளித்தீர், மனத்திடம் அளித்தீர் என்று சொன்னது போல இந்த நேரத்தில் நமக்கு மனத்திடம் அளிக்கக்கூடிய இயேசு நம்மோடு வருகின்றார், நம்மோடு இருக்கின்றார். ஒவ்வொருவரையும் சந்திக்கின்றார். மனபாரங்களினால், மனவேதனைகளால், கடன் சுமையினால் இதோ வந்திருக்கின்ற நம்மை பார்த்து சொல்லுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் பாருங்கள் என்று சொல்கின்றார். உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்கின்றார். இந்த இளைப்பாறுதலை கொடுக்கின்ற தெய்வம் திருச்சிலுவை நாதனுடைய இந்த சன்னிதானத்தில், இந்த புண்ணிய பூமியில உங்களை ஆசீர்வதிக்கின்றார், உங்களை தொடுகின்றார், உங்களை குணப்படுத்துகின்றார், உங்களுடைய வேதனைகளை எல்லாம் போக்குகின்றார். நீ விரும்பி தேடுகின்ற ஒவ்வொரு வரங்களையும் கொடுக்கின்றார். தொழில் விரக்தியினால் ஒவ்வொரு நாளும் அழைக்கழிக்கப்பட்டிருக்கிறோம். கடலிலே தொழிலில்லை, செய்கின்ற ஏற்பாடுகள் எல்லாம் வீணாக போகின்றன, நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வீணாக போகின்றன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், கலங்காத திகையாத நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கடவுளாக இருக்கிறேன், உன்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பேன், திக்கட்டவனாக உன்னை விடமாட்டேன், நிறுத்தி வலையை போடு, உனக்கு நிரம்ப மீன்பாடு கொடுப்பேன் என்று சொல்லி அதிக மீன்பாடு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் அதிக மீன்பாடு கொடுப்பதற்காக ஆண்டவர் கட்டளை இடுகின்றார், ஆண்டவர் கட்டளை இடுகின்றார். திருச்சிலுவை நாதனை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகள் வெறுங்கையிலாய் செல்ல மாட்டார்கள், அற்புதத்தை பெற்று செல்வார்கள், ஆசையை பெற்று செல்வார்கள். அந்த சட்டையை பார்த்து சொன்னார், இன்று உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். உங்களை பார்த்து சொல்கின்றார், இன்று உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கின்றார். அந்த மீட்பை கொடுக்கின்ற திருச்சிலுவை நாதனை தேடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதம். நாம் பாவத்தினால் பல்வேறு பலவீனத்தினால் வீட்டு கிடக்கின்றோம். ஆனால் இயேசு இன்று உன்னை மன்னிக்கின்றார், உன்னை ஏற்றுக்கொள்கிறார். மகனே மகனே, மீண்டும் சொல்கிறேன், மகனே மகனே, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாது, என்னோடு இணைந்து கொள், என்னோடு இணைந்திருக்கிற பொழுது இன்னும் வாழ்ந்து கொள்வாய் என்பதை மீண்டும் மீண்டும் உறக்க சொல்கின்றார். இந்த நேரத்தில் திருச்சிலுவை நாதர் நம்மை பார்த்து மகனே மகளே, இனி பாவம் செய்யாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நோக்கி தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எல்லா அன்பையும் கொடுக்கக்கூடியவர், குறையாத அன்பை கொடுக்கக்கூடியவர். இந்த நேரத்திலே நமக்கு ஆசிரியர்களை அற்புதங்களை கொடுக்கின்றார். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுகின்றார். ஆண்டவர் இதோ நேரத்தில் கடன் சுமையினால், குடும்பத்தினுடைய பிரிவினால், கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற சூழ்நிலையில வேதனைப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை இணைத்து வருகின்றார். அமைதியற்ற சூழ்நிலைகளுக்கு இந்த குடும்பத்திற்கு அமைதியை கொடுக்கின்றார். பெற்றோர்கள் கைவிட்டு விட்டார்கள், எங்களுடைய பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள், தனிமையில் ஆடிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கின்ற ஒவ்வொருவர்களை பார்த்து சொல்கிறார், உன்னை திக்கட்டவனாக விட மாட்டேன், உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன், நான் உன்னதவனாக இருக்கிறேன், உன்னை தாங்குவேன், உன்னை சுமந்து கொள்வேன், உன்னுடைய பெயரை என் உள்ளகையிலே பொறித்து வைத்திருக்கின்றேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், இன்னும் உயர்த்துவேன் என்று சொல்லி திருச்சிலுவை நாதன் உன்னை உயர்த்துகிறார். அன்புக்குரியவர்களை, இயேசுவினுடைய பாதத்திலே நம்மை ஒப்படைப்போம். நாம் இருக்கின்ற இடம் புனித இடம், புண்ணிய பூமி. ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார், உன்னையும் என்னையும் தேற்றிக் கொண்டிருக்கின்றார். கலங்காத திகையாத நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் இதோ நேரத்திலே உன்னைக்கு அரவணைப்பாக பாதுகாப்பாக வருகின்றார். பாதை உன் கூடாரத்தை நெருங்காது, எந்த தீங்கு உன்னை அணுகாது என்று சொன்னது போல எந்த தீங்கும் அணுகாமல் நீ பார்த்துக் கொள்வார், பாதுகாத்துக் கொள்வார். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எதற்காக வந்தோ அந்த நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. உன் கண்ணீரை கண்டேன், உன் அனுகுணரை கேட்டேன், நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று சொன்னவர் நம்மை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம் வேதனைகளை எல்லாம், நம் சோதனைகளை எல்லாம், நம் பிரச்சனைகள் எல்லாம், நம் குடும்பத்தினுடைய சூழ்நிலை எல்லாம் உணர்ந்து ஆசீர்வதிக்கின்றார். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்றார். வெளிநாடுகளிலே வெளியூரிலே வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். கப்பலிலே வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு இதோ கப்பலிலே வேலையை கட்டளை கொடுக்கின்றார். இதோ நம் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரம் அமைய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமண வரத்தை இந்த ஆண்டு அவர் கொடுப்பார். இதோ பல்வேறு காரியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். வீடு கட்ட வேண்டும், பல்வேறு சுமைகள் தீங்க
வாழ்வதற்காக நம்மை அழைக்கிறார். யாரையெல்லாம் மன்னிக்க முடியவில்லையோ, யாரையெல்லாம் இன்னும் மன்னித்து மறக்க முடியவில்லையோ அவர்களையெல்லாம் நினைத்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் சுமைகளை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடியவர். இதோ நமக்காக சிலுவையில் சுமைகளை தாங்கிக் கொண்டார். சிலுவையில் வீட்டிலிருந்து நம்மை உயர்த்துகின்றார். உயர்த்தக்கூடிய இயேசுவிடம் நம்பிக்கையோடு செல்வோம். திருச்சிலுவையே சொல்லுங்க, திருச்சிலுவையே எம் ஏக நம்பிக்கையே வாழ்க. திருச்சிலுவையே எம் ஏக அடைக்கலமே வாழ்க. திருச்சிலுவையே எம் ஏக நம்பிக்கையே வாழ்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நம்மை வீழ்த்துகிறார் என்ற உள்ளத்தோடு நம்மை அமைதிப்படுத்தும். எங்கள் தந்தை வேண்டிக் கொண்டது எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம் ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை பெண்ணுலகின் பரிசாக பெற்றுக் கொள்ள தகுதி பெற அருள் புரியும். என்று யாத்திரையாக வந்து இந்த புண்ணிய தலத்தில் வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவைகள் என்னதென்று உமக்கு தெரியும். அவர்களுடைய மனப்பாரங்களை எல்லாம் நீக்கி புண்ணியத்தை அவர்கள் மீது விதைத்து அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. ஆமென்.
Suave, sede benedictio. Braccia di Dio potrà, Dio மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலவனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நாளிலே பல்வேறு வகையில் உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். சிறிய நன்றி தான், வேகமாக முடித்து விடுகிறேன். இறைவனுக்கு நன்றி, திருச்சிலுவை நாதனுக்கு நன்றி, தூய ஆவிக்கு நன்றி, புனித அன்னை மரியாவுக்கு நன்றி, சுசேப்பருக்கு நன்றி, புனித சவேரியாருக்கு நன்றி, புனித அந்தோணியாருக்கு நன்றி, மிகவும் சிறப்பாக புனித யாகப்பருக்கு நன்றி. நமது மறைமாவட்ட ஆயருக்கு சிறப்பான நன்றி. நமது மறைவட்ட முதன்மை குருவுக்கு நன்றி. மாலை ஆராதனையில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்களுக்கும், மண்ணின் அருள் பணியாளருக்கும், அருள் சகோதரிகளுக்கும் மற்றும் அருள் சகோதரருக்கும் நன்றி. திவ்ய 5 திருக்காய சபையோடு இணைந்து பக்த சபைகள், பள்ளிகள், இறை மக்கள் அனைவருக்கும் நன்றி. வழிபாடுகள் சிறப்புற அமைய பெரிதும் உழைக்கின்ற எம் ஆலய பண்டி திருப்பலி திருத்தலத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு திருப்பலி யாகப்பர் ஆலயத்திலும், காலை 6:30 மணி திருப்பலி திருத்தலத்திலும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்து
அமைந்ததுவே அற்புத சிலுவை உந்தடியா புதுப்புற வாழ்வும் மலர்ந்ததுவே பேரிரக்கமுள்ள இறைவா, மாந்தர் அனைவரின் மீட்புக்காக உம் ஒரே திருமகன் பணிவுடன் சிலுவையை ஏற்க திருவுளமானி மனித பார்வைக்கு வலுவென்மையாகவும் இகழ்ச்சிக்குரியதாகவும் இடரலாகவும் தோன்றும் சிலுவையின் மறைபொருளில் பொதிந்திருக்கின்ற உண்மையான இறை வல்லமையையும் இறை மாட்சியையும் இறை ஞானத்தையும் ஆழ்ந்து உணர்ந்து உம் திருமகனின் சிலுவை அளிக்கும் மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சிலுவையினுடைய ஆசீர்வாதம் இயேசு நம்மை கூறுகிறார். இயேசு பாடுபட்ட அந்த சிலுவை
சிலுவை திருச்சிலுவை சிலுவை நெறியில் படைவிதி மறைந்து கருணை தெய்வத்தை காத்திடும் சிலுவை திருச்சிலுவை Maria Santa Sinai